ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னவன் பர்த்டேல கட் பண்ணியிருந்த கேக்கு எப்படி பண்ணியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட ஃப்ளார் இல்லாம, கெமிக்கல் இல்லாம, கலர்ஃபுல் ஃபுட் எசன்ஸ் இல்லாம, கண்ணுக்கு அழகா டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ல விட்டமின்ஸ் மினரல்ஸ்னு சொல்லி நிறைய சத்துக்கள் உள்ள சூப்பரான கேக். ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸா, கலர் நல்ல பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி, கொஞ்சம் ஜூசியா, ஃப்ரெஷ்ஷா, டேஸ்டா இருக்கிற மாதிரி வாட்டர்மெலன் செலக்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் இதோட மிடில் போர்ஷனை மட்டும் கொஞ்சம் மெஷர் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் ஷேப் பண்ணி எடுத்துக்கிடுறேன். நம்ம 2 டயர் கேக்கா ரெடி பண்றதுனால இதான் பேஸ். வாட்டர்மெலன்ல நெக்ஸ்டா இருக்கிற பீஸை இதே மாதிரி கட் பண்ணி ஃபர்ஸ்ட் கட் பண்ணிருக்க பேஸை விட கொஞ்சம் சின்ன சைஸா வர மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதையுமே கொஞ்சம் ஷேப் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இதுல இந்த ஒயிட் போர்ஷன் இருக்கதுமே சாப்பிட நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் நம்மள பார்க்க அழகா இருக்கணுங்கிறதுக்காக அது கொஞ்சம் கட் பண்ணிருக்கேன். கட் பண்ணதெல்லாம் வேஸ்ட் இல்ல, அதை ஜூஸா எடுத்துக்கலாம். அசம்பிள் பண்ணி வச்சிருக்கிற 2 லேயரும் மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக ஸ்கியூவர்ஸை வச்சு பின் பண்ணிருந்தேன். இப்ப மத்த ஃப்ரூட்ஸ் ரெடி பண்றதுக்குள்ள இது கொஞ்சம் சில்லுன்னு ஃப்ரிட்ஜ்ல இருக்கட்டும். இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணி இருக்கிறது கிரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், கொஞ்சம் ஸ்ட்ராபெரி, கிவி, பிளம்ஸ் சொல்லி கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க ஆரஞ்சு, இது கூட பைனாப்பிள் கூட நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு கிரேப்ஸ் மட்டும் உதுத்தி எடுத்துறேன். க்ளீன் பண்ணும்போது கிரேப்ஸ் ரெண்டையும் உப்பு போட்டு கழுவி இருக்கேன். ஸ்ட்ராபெரியை கொஞ்சம் சோடா உப்பு போட்டு அலசி எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷா கொஞ்சம் புதினாவும் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஃப்ரிட்ஜ்ல இருக்க கேக் எடுத்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் டூத் பிக்கால பின் பண்ணி கேக்ல ஃபில் பண்ணிடலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச மொத்த வித்தையும் இந்த இடத்துல காட்டிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்சமான ஷேப்ல ஃப்ரூட்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்து அங்கங்க அரேஞ்ச் பண்ணிட்டு கிவி, பைனாப்பிள் அப்படிலாம் எடுத்தீங்கன்னா ஃப்ரூட் கட்டரை வச்சு கட் பண்ணி கூட அதை பின் பண்ணிடலாம். ஃபுல் ஃப்ரூட்ஸ் அப்படியே கட் பண்ணி வைக்கிறதுக்கு இப்படி ஷேப்பா வைக்கும் போது இதுவும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இந்த ஃப்ரூட்ஸ் அரேஞ்ச் பண்றதெல்லாம் நம்ம ஓன் ஐடியா தான். அது போக அங்கங்க கொஞ்சம் புதினாவையும் பின் பண்ணிருந்தேன். ஃபைனலா நம்ம ரெடி பண்ண கேக்கு சூப்பரா ரெடி ஆயிட்டு. கேக்கே செய்ய தெரியாதுன்னா கூட சிம்பிளா அந்த கேக்கை ரெடி பண்ணிடலாம். இப்படி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நான் என்னோட என்னவனுக்காக இந்த கேக்கை ஸ்பெஷலா ரெடி பண்ணிருந்தேன். நீங்க யாருக்காக ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லி எங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க.